ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாம் வேட்டைக்காரங்களுக்கு ஒன்று தெரியுங்க. ஒரு நாள் என்ன பண்ணோம், சைனாக்கார வீடியோ பார்த்தோங்க. அவனுங்க எல்லாமே தவளையை சாப்பிட்டானுங்க. உடனே நாங்கள் நினச்சோம், சரி நம்ம ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள ஏரிக்கு போனோங்க. ஏரிக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பச்சை தவளை இருந்ததுங்க. சரி பச்சை தவளை பிடிச்சி வந்து தோலை உரிச்சிட்டு அதெல்லாம் மசாலாலாம் போட்டு கம்பியில் குத்தி நெருப்பில் சுட்டு சாப்பிட்டாங்க. வேறு லெவல் டேஸ்ட் இருந்துங்க. இதனால தான் என்னவோ தெரியலங்க, சைனாக்காரன் வந்து நம்மளோட டெவலப்பில் இருக்கானுங்க. நம்ம எல்லாம் ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மாட்டுக்கறின்னு சாப்பிட்டுட்டு இருக்கோங்க நிறைய செலவு பண்ணி. ஆனால் அவனுங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றானுங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு சைனா எல்லாம் டெவலப்பாக இருக்குது. அதனால தான் அவனுங்க வந்து தவளைக்கறி சாப்பிட்டு வந்து செம்மையாக இருக்கானு போல். நீங்களும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா தவளைக்கறி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தவளைக்கறி எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுன்னா இந்த வீடியோ கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி நாங்கள் தவளை பிடிச்சி சாப்பிட சொல்ல வேறு லெவல் டேஸ்ட் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சாப்பிடலாம் தோணுது இருந்தது. அதில் உள்ள எலும்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த தவளைக்கறி. இன்னும் சாப்பிட தோணுச்சே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.